ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி தி ஆட்டிடியூட் ஆஃப் பிரேயர், ஜெபத்தை குறித்த ஒரு பார்வை. இன்றைக்கு ஜெபத்தை குறித்து ஏராளமான செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். லட்சக்கணக்கான செய்திகளை ஜெபத்தை குறித்து நாம் கேட்டிருக்கிறோம். நீங்களும் அதை கேட்டிருப்பீர்கள், அதை பேசியிருப்பீர்கள். அந்த நாளிலே தி ஆட்டிடியூட் ஆஃப் பிரேயர், ஜெபத்தை குறித்த ஒரு பார்வை. இந்த நாளிலே ஒரு 3 கதாபாத்திரங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஜெபத்தை குறித்த ஒரு பார்வைக்கு சொந்தக்காரர்களான ஒரு 3 கதாபாத்திரங்கள். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தானியேல் ஒரு மாபெரும் ஜெப வீரர். ஒரு நாளைக்கு 3 வேளை தேவனை நோக்கி ஜெபிக்கிற தேவ மனிதர். ஜெபத்தின் வல்லமையினால் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். தேவனுடைய தரிசனங்களுக்கு சொந்தக்காரனாய் மாறினார். நாளிலே அன்பான தேவ பிள்ளைகளே, முழங்காலின் அந்த வல்லமை தேசங்களை அசைக்கும். இதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்ன பிரச்சனை என்றால், ஜெபத்தை குறித்த அந்த பார்வை மிக குறைந்திருக்கிறது. அந்த மனப்பான்மை குறைந்திருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு அதிகப்படியான தேவை, அதிகப்படியான ஜெபம். இன்றைக்கு குறைவான தேவை, குறைவான ஜெபம். இன்றைக்கு நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில ஜெபங்கள் குறைந்திருக்கிறது. அது உண்மை என்பது உங்களுக்கே தெரியும். இந்த நாளிலே இந்த தானியேல் புஸ்தகம் இந்த வார்த்தை சொல்கிறது, தானியேல் தேவனை நோக்கி இரவும் பகலும். அப்படியானால் அன்பானவர்களே, ஜெபம் என்பது அது முதல் நம்முடைய சிந்தையில் ஆரம்பிக்க வேண்டும். சிந்தையில் ஆரம்பிக்காத ஒன்று செயலிலே அது முடிவதில்லை. இத்தனைக்கும் அவன் ஒரு அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன். அந்த அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் அந்த ராஜ்யத்துடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்து நடந்தான். இதுல ஒரு முக்கியமான இந்த செய்தியில் குறிப்பு என்னவென்றால், எஸ்ரா 9, நெகேமியா 9, தானியேல் 9, இந்த 3மே ஜெபத்தை குறித்து பேசுகிறது. எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். எஸ்ரா 9ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் ஜெபத்தை குறித்து பேசுகிறது. நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். இந்த 3 அதிகாரங்களுமே ஜெபத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படியிட்டு எண்ணிக்கைகளை என் தேவனாய் கர்த்தருக்கு நேராக விவரித்தேன். திரும்ப சொல்லுகிறேன், துக்கத்தோடு எழுந்தேன், கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடு சால்வையோடும் முழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனுக்கு நேராக விரித்தேன். அடுத்த வார்த்தை, அந்த வசனம் எப்படி போடுற, அந்த அதிகாரம் முழுக்க 5ஆம் வசனத்திலிருந்து அந்த 15ஆம் வசனம் வரைக்கும் அந்த வார்த்தை முழுக்க ஜெபம் 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 ஜெபம். கடைசி வார்த்தை இப்படி முடிக்கிறது, நான் பிரார்த்தித்தேன். எஸ்ரா 9:15. இந்நாள் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தான். எஸ்ரா 9ஆம் அதிகாரம். அதே போல நெகேமியா 9ஆம் அதிகாரத்திலேயும் இந்த ஜெபம் இப்படி ஆரம்பிக்கிறது. நெகேமியா 9ஆம் அதிகாரம். அங்கேயும் அந்த 3, நெகேமியா 9, எஸ்ரா 9, தானியேல் 9, இந்த 3மே ஜெபத்தை குறித்து பேசுகிறது. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். நெகேமியா 9ஆம் அதிகாரம் ஜெபத்தை குறித்து பேசுகிறது. அது முடியும் போது இப்படியே முடிகிறது. நெகேமியா 9ஆம் அதிகாரம் முழுக்க ஜெபம் 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 ஜெபம். முடியும் போது இப்படிதான் முடிகிறது. நாங்கள் இப்படி அகப்பட்டிருக்கிறோம்.
அந்த அதிகாரம் முழுக்க 9ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வார்த்தை வரை இந்த வசனம் சொல்லுகிறது. நான் படிக்கிறேன், கேளுங்கள். நெகேமியா 9:3 பணிந்து கொண்டார்கள். நெகேமியா 9:4 சத்தமிட்டு ஓலமிட்டார்கள். நெகேமியா 9:5 அவர்கள் ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். நெகேமியா 9:6 அவர்கள் பணிந்து கொண்டார்கள். இந்த அதிகாரம் முழுக்க முழுக்க என்ன சிறப்பு என்றால், எஸ்ரா 9, நெகேமியா 9, தானியேல் 9 இந்த மூன்றுமே ஜெபத்தை குறித்து பேசுகிறது. என்று எவ்வளவு இசைவு பாருங்கள். இந்த நாளில் நான் செய்திக்குள்ளே போகிறேன், கவனிங்கள். ஜெபத்தில் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் என்று உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் ஜெபிக்க முடியவில்லை. மாமிசம் மேற்கொள்ளுகிறது, உணர்ச்சிகள் மேற்கொள்ளுகிறது, துக்கம் மேற்கொள்ளுகிறது, பாடுகள் மேற்கொள்ளுகிறது, ஏமாற்றங்கள் மேற்கொள்ளுகிறது, கவலைகள் மேற்கொள்ளுகிறது. இன்றைக்கு திருச்சபையில கூட பாருங்களேன், திருச்சபையில ஜெபத்திற்கு வருகிற மக்கள் மிக குறைவு. அது அவளுக்கு அவசியம் இல்லை. இந்த நாளிலே ஒரு 3 காரியங்களை சொல்லுங்க. நம்பர் 1, the prompting of the prayer. ஜெபத்துக்கு உங்களை தூண்டுவது எது? அதாவது ஜெபிக்க தூண்டும் துணையாளரை, ஜெபத்திற்கு உங்களை தூண்டுவது எது? அந்த வார்த்தை எப்படி சொல்கிறது? the prompting of the prayer. ஜெபத்திற்கு உங்களை தூண்டுவது. தானியேலை ஜெபத்திற்கு தூண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை படித்துத்தான் தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது. தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தானியேலை ஜெபிக்க தூண்டியது தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புக்கள் நிறைவேற்றி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையையும் புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். இந்த வார்த்தை கவனியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அப்படியானால் அன்பானவர்களே, அவனை தானியேலை ஜெபிக்க தூண்டியது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லுகிறேன். அந்த வார்த்தை what prompted to Daniel, ஜெபிக்க தூண்டியது. இன்றைக்கு வேதம் வாசிப்பதில்லை. வேதம் வாசித்தாதான் ஜெபிக்க முடியும். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன் திரும்ப ஒரு முறை. என்று எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அப்படியானால் கவனிங்கள், அந்த ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த ஆசையை தருவதே கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதில்லை. திரும்ப சொல்கிறேன், the scripture is the only thing that prompt you to pray. வசனம்தான் உங்களை ஜெபிக்க தூண்டுகிறது. இன்றைக்கு வசனத்தை படிக்காவிட்டால் ஜெபம் வராது. ஜெபம் என்பது எல்லாருக்கும் பண்ணலாம். ஆனால் வசனத்தினால் வருகிற ஒரு ஜெபம் மேன்மையானது. அந்த வார்த்தை படிக்கிறேன், கேளுங்கள். என்று தொகையை நான் புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். தானியேல் அப்படியே தானியேல் எஸ்ரா புஸ்தகத்தை படித்திருக்கிறார். அந்த எரேமியா புஸ்தகத்தை படித்திருக்கிறார். அந்த வார்த்தை சொல்கிறது, அறிந்து கொண்டேன். அடுத்து உபவாசம் பண்ணினேன். அடுத்து சாம்பலில் உட்கார்ந்தேன். அடுத்து தேவனாகி ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல. the prompting of the prayer, ஜெபிக்க தூண்டுவது எது? கர்த்தருடைய வார்த்தை. இரண்டாவது குறிப்பு, the penitence of the prayer, ஜெபத்தை குறித்த ஒரு பாரம். அந்த விளக்கத்தை பின்னாலே சொல்லுகிறேன். ஜெபத்தை குறித்த ஒரு பாரம். மூன்றாவது the power of the prayer, the power of the prayer, ஜெபத்தின் வல்லமை. நான்காவது the petition of the prayer, ஜெபத்திலே இருக்க வேண்டிய 3 காரியங்கள். the petition of prayer. முதலாவது சொல்ல விரும்புகிறேன், the prompt of the prayer, அதாவது ஜெபிக்க தூண்டுவது எது? இன்றைக்கு அநேகர் ஜெபிக்க தவறுகிற காரணமே வார்த்தையை படிப்பதில்லை. முதலாவது குறிப்பு சொன்னேன், the prompting. அந்த வார்த்தையை படித்து பாருங்களேன். அந்த வார்த்தையை அறிந்து கொண்டேன், உபவாசம் பண்ணினேன்.
இன்னைக்கு அதிகமான வேத அறிவு நிறைய இருக்கிறது, ஏராளமான வேத அறிவு இருக்கிறது. ஆனால் அந்த அறிந்து கொண்ட வேதத்துக்கே நான் வாழ்கிறோமா என்பது கேள்வி. அறிந்து கொண்ட வேதத்துக்காக நான் வாழ்கிறோமா என்பது பெரிய கேள்வி. அந்த வசனம் சொல்லுகிறது, நான் அறிந்து கொண்டேன், அடுத்து உபவாசம் பண்ணினேன். இரண்டாவது, எதற்காக என்று சொன்னால், கவனி, அந்த வார்த்தை அந்த வசனத்தில் போட்டிருக்கிறது, எதற்காக உபவாசிக்கிறேன் என்று சொன்னால், அந்த வார்த்தை ஜனங்களுக்காக. இன்றைக்கு நம்முடைய உபவாசங்கள் எல்லாமே நம்முடைய தேவைகளுக்காக. அந்த வார்த்தையை படிக்கிறேன். நாங்கள் உங்களுடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம், செவி கொடாமற் போனோம். 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அகன்று போனோம். 6ஆம் வசனம், செவி கொடாமற் போனோம். இதெல்லாம் இந்த அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜனங்களுக்கான ஒரு ஜெபம். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் நான், என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளை, என் வாழ்க்கை. அதிகமான ஜனங்களை குறித்த பாரம் உண்டா? நீ திருச்சபையில் கூட பாருங்களேன், அவருடைய தேவைக்காக, குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, திருமணத்திற்காக, வாழ்க்கைக்காக, வசதிக்காக ஜெபிக்கிற ஜெபம் தான் ஏராளம். ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் மிக குறைவு. கவனிங்கள், அந்த தானியேல் ஜெபத்துல முழுக்க முழுக்க ஜனங்களின் ரட்சிப்புக்காக, ஜனங்களுடைய பாவங்களுக்காக, ஜனங்களுடைய அந்த அவருடைய பின்மாற்றத்திற்காக ஜெபித்தான். இரண்டாவது குறிப்பு சொல்ல போகிறேன். நம்பர் 1, the prompting of the prayer. ஜெபத்துக்கு தூண்டுவது கர்த்தருடைய வார்த்தை. இரண்டாவது, ஜெபத்தை பின்தொடர்வது என்பது மிக கடினம். ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபத்தை பின்தொடர்கிறோமா என்பது கேள்வி. பர்சியூட் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். நான் படிக்க கேளுங்கள். 3ஆம் வசனம். ஜெபத்தை ஆரம்பிப்பது முக்கியம் அல்ல, அந்த ஜெபத்தை தொடர்வது முக்கியம். அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் ஜெபத்தை தொடர்ந்துகிறான். அந்த வார்த்தை இப்படி ஆங்கிலத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஐ செட். தேட, ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். இந்த தொடர்ந்து ஜெபிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஜெபிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஜெபிக்கிறோம், அடுத்த ஜெபத்தை நாம் விட்டு விடுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? தேவன் மறந்து விட்டார், மறுக்கிறார். இல்லை, அன்பானுடைய அந்த வசனத்தை தேட என அவருடைய முகத்தை நான் அவருக்கு நேராக்கினேன். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை மிக அழகா இருக்கிறது, ஐ செட். அதனுடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, ஐ செட். அது மட்டுமல்ல, அந்த ஜெபிக்க வேண்டுமானால் ஒரு உடைந்த உள்ளம் தேவை. உடைந்த உள்ளம் இல்லை என்றால், அந்த உடைக்கப்பட்ட உள்ளம் இல்லை என்றால் ஜெபம் வராது. இன்னைக்கு ஜெபங்கள் வெறும் வார்த்தைகளாலே, வார்த்தையின் ஜாலங்கள் ஜெபங்கள் அல்ல, ஒரு உடைந்த உள்ளம். இதை அடிக்கடி தாவீது சங்கீதத்தில் வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் த கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுவார்கள், அதாவது ஒருங்குண்ட ஒரு இதயம். அந்த சொல்லுகிறது 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சுயமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். 2 வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, நொறுங்குண்ட, அடுத்து நறுங்குண்ட. அதாவது அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், அந்த பாரம், அந்த ஒரு நுறுக்கப்பட்ட ஒரு இதயம். இதைத்தான் அங்கே சங்கீதக்காரர் சொல்கிறான், நறுங்குண்ட. அன்பானவர்களே, அந்த இதயம் அது என்ன செய்யும் தெரியுமா? அது என்ன செய்யும்? உடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அதுல ஒரு வார்த்தை, அடுத்த வார்த்தை போட்டிருக்கிறது 19ஆம் வசனத்துல, தேவன் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிக்கிறார். யாருக்கு தெரியுமா? நறுங்குண்ட, உடைக்கப்பட்ட. பாட்டெல்லாம் பாடலாம். அது இன்னொரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, விடுவிக்கிறார். 20 முறிக்கப்படுவதில்லை. அடுத்த வார்த்தை, உங்களை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாய் தீர்க்கப்படுவார்கள். 22ஆம் வசனத்துல, குற்றம் சுமராது. நான் ஒன்றை திருப்பி படிக்க விரும்புகிறேன். நொறுங்குண்ட மக்களுடைய ஜபங்களுக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன? நம்பர் 1, கர்த்தர் சமமா இருக்கிறார். நம்பர் 2, ரட்சிக்கிறார். நம்பர் 3, விடுவிக்கிறார். நம்பர் 4, காப்பாற்றுகிறார். நம்பர் 5, முறிக்கப்படுவதில்லை. நம்பர் 6, அன்பானவர்களே, உங்களை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாய் தீர்க்கப்படுவார்கள். நம்பர் 7, உங்கள் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். நம்பர் 8, உங்கள் மேல் ஒரு குற்றமும் சுமராது. எத்தனை பெரிய வார்த்தை! கவனிங்க, உடைக்கப்பட்ட உள்ளம் மட்டுமல்ல, அந்த உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கூட ஒரு அறிக்கை. நிறைய பேர் நம்முடைய ஜபங்களிலே, இது இந்த விசுவாசத்தின் போதனையிலே சொல்றாங்க,
தேவையில்லை. வாசித்து பாருங்கள். தானியேல் 9:4 அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுள்ள தேவனே. உடைக்கப்பட்ட உள்ள மட்டுமல்ல, கான்ட்ரிஷன் சொல்லுவார். இரண்டாவது கன்ஃபெஷன். இதை எல்லா இடங்களிலும் பார்க்கலாம். இஸ்ரா 9 பார்க்கலாம், நெகேமியா 9 பார்க்கலாம், தானியேல் 9 பார்க்கலாம். அதற்கு சொல்லப்பட்ட வார்த்தை பாவ அறிக்கை செய்து. என் அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, அந்த இன்டர்னல் அந்த ஒரு புரோக்கனஸ் இல்லைன்னா அவுட்வர்ட் புரோக்கனஸ் வராது. உள்ளான ஒரு உடைக்கப்படுதல் தான் வெளியான உடைக்கப்படுதலுக்கு நேரம் நடத்தும். இன்றைக்கு அந்த இன்டர்னல் புரோக்கனஸ் இல்லை, உள்ளாகவே நாம் உடைக்கப்படுவதில்லை, எனவே வெளியாக உடைக்கப்படுவதில்லை. இதனால் கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, ஒரு இன்டர்னல் புரோக்கனஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் ஈகோ, எனக்கு எல்லாம் தெரியும், nobody wants to correct me, என்னை யாரும் கரெக்ட் பண்ண விரும்ப தேவையில்லை. யோசித்து பாருங்கள், எத்தனை பெரிய வேதனை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, திரும்ப சொல்லுகிறேன், முதல்ல சொன்னேன், அதாவது ப்ராம்ப்டிங் த ப்ரேயர், ஜெபத்தை தூண்டுவது. ரெண்டாவது பெனிட்டன்ஸ் என்று சொன்னால் தொடர்ந்து அதில் பயணம் செய்வது. அதாவது மூன்றாவது பெர்சியூட், அதில் தொடர்ந்து. பெனிட்டன்ஸ் என்பது ஒரு உடைக்கப்பட்ட வாழ்க்கை. மூன்றாவது பெர்சியூட், அதை தொடர்ந்து பயணம் செய்வது. நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். லூக்கா 18:1 கூட இடைவிடாமல் தொடர்ந்து. எபேசியர் 6:18 எப்பொழுதும் ஆவியினால் நிறைந்து. யாக்கோபு 4:3. அன்பானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்றது தெரியுமா? தொடர்ந்து 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 தொடர்ந்து. இன்னைக்கு அந்த பெர்சியூட் என்ற வார்த்தைக்கு அநேகருக்கு புரியவில்லை. தொடர்ந்து ஒரு நாள் ஜெபிக்கிறோம், விட்டு விடுகிறோம், இல்லை, தொடர்ந்து ஜெபிப்போம் இடைவிடாமல். கஷ்டம்தான், சலிப்பு தான், அதில் சலிப்பு, அதில் துக்கம், மனமடிவு எல்லாம் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார் பெர்சியூ. தாவீது வசனம் சொல்கிறது, அவன் தொடர்ந்து அவன் ஓடினான், எல்லாவற்றையும் இழந்து போனான், ஆனால் தொடர்ந்து பின் சென்றான். உங்கள் வாழ்க்கையிலையும் நம்பர் 3, அந்த பெனிட்டன்ஸ், இந்த ஒரு பாரம், உடைக்கப்பட்ட ஒரு உள்ளம். முதல்ல ஜெபத்திற்கு வசனம் தெரிஞ்சா ஜெபிக்க முடியும். இரண்டாவது அந்த நான் சொன்ன வார்த்தை பர்சியூட், தொடர்ந்து. மூன்றாவது பெனிட்டன்ஸ், அதாவது பாரம். நான்காவது அறிக்கை. அந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த தானியேல் 9:4 நாங்கள் அறிக்கை செய்தோம், 9:5 நாங்கள் பாவம் செய்தோம், 9:4 அறிக்கை செய்து, 9:5 நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலங்கம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். ஜெபத்தினுடைய அடுத்த கட்டம் அன்பவர்களே கன்ஃபெஷன். முதல்ல நான் சொன்ன வார்த்தை அந்த கான்ட்ரிஷன் என்ற வார்த்தைக்கு நொறுக்கப்பட்ட இதயம். அடுத்து அறிக்கை. மூன்றாவது உங்களையே நீங்கள் அறிந்து கொள்ளுவது, நோ யுவர் செல்ஃப். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள், கவனிங்க. 5ஆம் வசனம், நாங்கள் துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். கவனிங்கள், உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்வது. நம்ம நினைக்கிறது தெரியுமா? இன்னைக்கு நம்மை நாம் அறிவதில்லை. இன்னைக்கு எல்லாருக்குமே ஐ எம் ஆல் ரைட், நான் சரி நீ தவறு, எல்லாருக்குள்ள இப்படித்தான், நான் சரி நீ தவறு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையில திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப. நம்பர் 1, வசனம் இல்லாமல் ஜெபிக்க முடியாது. நம்பர் 2, உடைந்த உள்ளம். மூன்றாவது தொடர்ந்து ஜெபிப்பது. நான்காவது அறிக்கை ஜெபிப்பது. அப்படி செய்யும் போது அன்பானவர்களே, தேவன் உடைய வாழ்க்கையில மகத்தான காரியங்களை செய்வார். அந்த வார்த்தை இப்படி படித்து பாருங்கள். தேவன் அங்கே மகிமையான காரியங்களை செய்தார். அந்த 9ஆம் அதிகாரம் முடிக்கும் போது 9:23, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. 2 வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். 2 வார்த்தை. 9:21 நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, அந்த வசனம், என்னை தேவன் தொட்டான்.
அதுக்கு நான் கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால், யூ வில் see the glory of God. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, மூன்றாவது 23, நீ எனக்கு பிரியமானவன். நான்காவது, கட்டளை வெளிப்பட்டது. அன்பானவளே, கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்டேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, God will glorify. கடைசியாக, the power of the prayer, ஜெபத்தின் வல்லமை. தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆரம்பத்தில் சொன்னேன், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே வேகமாய் பறந்து வந்து, எத்தனை அருமையான வார்த்தை, வேகமாய் பறந்து வந்து. ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிருக்கிற அன்பு பிள்ளையே, வேகமாய் பறந்து வந்து ஒரு வார்த்தை, என்னை தொட்டான். 9:21. அடுத்து 22, எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே உனக்கு அறிவு உணர்த்தும்படி நான் வந்திருக்கிறேன். 23, நீ மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொண்டதை நான் வேண்டிக் கொண்ட போது, தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து கேள். தரிசனத்தை அறிந்து கொள். கவனியுங்கள், நான் சொல்ல வந்த வார்த்தை, த பவர் ஆஃப் த பிரேயர். 4 சொல்ல விரும்புகிறேன், God touched him. தேவன் அவனை தொட்டார். கவனிங்க, எல்லாமே அந்த நேரம் பார்த்தீங்களா, அந்த நேரம் எல்லாமே அந்த 9ஆம் மணி நேரம். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்தி பலி நேரம் ஆகிய வேளையில், 9ஆம் மணி நேரம், அந்தி பலி வேலை 9ஆம் மணி நேரம். இதைத்தான் அப்போஸ்தலர் 3:1 வாசிக்கிறோம். 9ஆம் மணி வேளையில் யோவானும் பேதுருவும், அதே போல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 9ஆம் மணி வேளையிலே கொர்நேலியு ஜெபிக்க தொடங்கினான். தேவன் ஜெபத்தை கேட்டார். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கூட 9ஆம் மணி வேளையில் அவர் ஜெபிக்க தொடங்கினார். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, இருள் மறைந்தது. இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, 9ஆம் மணி வேளை, அது நம்முடைய அமெரிக்க நேரத்தின்படி அதாவது அது பகல் 3 மணி நேரம். பகலிலே 3 PM in the afternoon, அந்த வெஸ்டர்ன் டைம். நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், 9ஆம் மணி வேளையிலே 3 இடத்திலேயும், 1 பேதுரு, அப்போஸ்தலர் 3:1, அலங்கார வாசலிலே சுகமானான். 10:3 கொர்நேலியு 9ஆம் மணி வேளையில், இரட்சகர் 9ஆம் மணி நேரத்தில். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, don't leave the prayer, the petition of the prayer, the penitence of the prayer, the power of the prayer, the prompting of the prayer. prompting சொன்னால் ஜெபிக்க தூண்டுவது, வசனம்தான். penitence தொடர்ந்து, pursue, penitent பாரம், pursue, the power of the prayer. உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அன்பான தேவ பிள்ளை, ஒரு அழகான வசனம், நான் வேகமாய் பறந்து வந்து. உடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருவார். வேகமாய் பறந்து வந்து, பதில் பெறாத ஜெபங்கள், சலித்து போன ஜெபங்கள், முற்று பெறாத ஜெபங்கள், எல்லாவற்றுக்கும் வேகமாய் பறந்து வந்து தேவனுடைய ஆவியான உங்களுக்கு பதில் தருவார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். டோன்ட் லீவ் த வேர்ட் ஆஃப் காட். இந்த வசனத்தை படிக்கும் போது எதையுமே அறிந்து கொண்டேன், ஜெபிக்க தொடங்கினேன். வேதம் வாசிக்கும் போது தான் ஜெபிக்க தொடங்க முடியும். கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஜெபத்தை கேட்கும் துணையாளரே, ஜெபிக்கிற தூண்டும் துணையாளரே, நாளிலே ஆண்டவரே எங்களை இன்னும் ஜெபிக்க தூண்டுவீராக. prompting the prayer, pursue the prayer, penitence the prayer, the power of the prayer. ஜெபத்தை குறித்த ஒரு பாரம், ஜெபத்தை குறித்த ஒரு தாகம், ஜெபத்தை குறித்த ஒரு அக்கறை எங்களுக்கு தாரும். உடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்யும். உடைய அனந்த ஞாபத்தை மையப்படுத்தும். தேவ கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். நன்மையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபையினால் எங்களை முடிசூட்டும். எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தை கேட்கும் துணையாளர் உங்களோடு கூட இருக்கிறார்.
ஜெபங்களுக்கு பதில் தருவார். சோர்ந்து விட வேண்டாம், தொடர்ந்து ஜெபியுங்கள். அவர் வேகமாய் பறந்து வந்து உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஆமென். நன்றியோடு நான் பாடிடுவேன். நீங்க தான் பாடணும். உங்க சத்தத்தை உயர்த்தி கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் மறுபடியும் சொல்லுவோமா? நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, ஆமென். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். அந்த விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருந்தா பாடி உயர்த்துங்க ஆண்டவரே. கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர், கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. ஹalleluya, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். தடைகள் வந்தபோது தாங்கியே நடத்தினீரே. தாங்கினார் என்றால் பாடுங்க. ஹalleluya, தாங்கி நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தீர். தேவனே உம்மை துதிப்பேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தீர். தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்துக் கொண்டீர். அறிக்கை செய்வோம் இந்த காலவேளையில. ஆமென். மடியாமல் காத்துக் கொண்டீர். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே. தேவனே, நீங்க பாடுங்க, உங்க நெருக்கம் பெருக்கமாய் மாறும். ஹalleluya, தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். குறைவுகள் வந்தபோது குறுகாமல் காத்துக் கொண்டீர். குறுகாமல் காத்துக் கொண்டீர். நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர். தேவனே உம்மை துதிப்பேன். நன்மையும் கிருபையும் தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன். ஹalleluya, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன். கடைசியா ஒரு முறை பாடுவோமா? நீங்க செய்த நன்மைகளுக்காக. கிருபையால் ஹalleluya, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார்,
திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.